வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைப்பூ பாயசம் தாங்க. முருங்கைப்பூவில் பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி, பாதாம் ஒரு 10 சுடுதண்ணியில் போட்டு தோல் எடுத்து இது மாதிரி வச்சுருக்குங்க. தேவையான அளவு சர்க்கரை, முருங்கைப்பூ வதக்க தேவையான அளவு நெய். முருங்கைப்பூ வந்து எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். முருங்கைப்பூ பார்த்திங்கன்னா பாருங்கள், கொத்து கொத்தாக இது மாதிரி கீரையாக கூட மரத்தில் இருக்குங்க. இதை நம்ம கீரையிலேருந்து எடுத்து பாருங்கள், இதை மட்டும் இந்த பூவை மட்டும் இப்படி எடுத்துக்கணுங்க. இந்த காம்பு இலை இதெல்லாம் இந்த குச்சிலாம் எதுவுமே வரக்கூடாது. வெறும் பூ மட்டும் இந்த மாதிரி பிச்சு போட்டு இந்த மாதிரி பூ மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. குச்சிலாம் இல்லாமல் பூ மட்டும் அந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிச்சு எடுத்துக்கணுங்க. கொத்து கொத்தாக முருங்கை மரத்தில் பூ இருக்கும், அதை உடச்சி எடுத்துகிட்டு வந்து, இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி விரிஞ்சு அழகாக காலையில் ஃப்ரெஷ்ஷான பூ முருங்கை மரத்து கீழே இந்த மாதிரி கொட்டிடுங்க. அதை கூட நம்ம பொறுக்கி எடுத்து வச்சு சமைக்கலாம். இதை பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். முருங்கைப்பூவை பிச்சு இது பாருங்கள், ஒரு கைப்பிடி, இன்னொரு கைப்பிடி 1.5 கைப்பிடி அளவு இருக்கும். கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க முருங்கைப்பூவை. முருங்கைப்பூ ரொம்ப நல்லதுங்க, கண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேங்க. கடாயை வச்சு கடாய் சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி, இன்னொரு கைப்பிடி வச்சுருக்கேங்க. 2 கைப்பிடி அளவுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம நெய்யில் வதக்கி எடுத்துக்கணுங்க. முருங்கைப்பூ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. நைட்டில் கண் முழிச்சு ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, கணினி முன்னாடி படிக்கிற பசங்க, வண்டி ஓட்டுறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க, நைட்டில் குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. நல்லா தூக்கம் வரும், கண் பார்வை நல்லா தெரியும். முருங்கைப்பூவில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குங்க. முதல்ல நான் முருங்கைக்கீரை சமைச்சு காமிச்சேன், முருங்கை தண்டு ரசம் வச்சு காமிச்சேன், கூட்டு பண்ணி காமிச்சேன், சாம்பார் வச்சேன். இப்போ முருங்கை பாயசம் பண்ணி காட்டுறேங்க. ரொம்பவே சத்தான ஒரு பொருளுங்க. எல்லோரும் இதை சாப்பிட்லாம். பூ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. 2 ஸ்பூன் நெய் விட்டு பூவை இந்த மாதிரி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நெய்யில் நல்லா நம்ம வதக்கிடணுங்க. வதக்கிட்டு ஆற வச்சு அப்புறம் அரைச்சி தாங்க இதை பாயசம் பண்ண போகிறோம். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கிச்சு பாருங்கள். அவ்வளோ பூ போட்டோம், எவ்வளோ கம்மியாக வதங்கி சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த முருங்கைப்பூவை வதக்கி எடுத்து வச்சாச்சு. அதுங்காட்டியும் பால் இந்த பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டுங்க. பூ ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. 1/2 லிட்டர் பால், 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்சிக்கிட்டு இருக்குது, காயட்டும். முருங்கைப்பூ வதக்கி வச்ச அந்த முருங்கைப்பூ நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த பூவை மிக்ஸி ஜாரில் போட்டு அதான் கூட நம்ம 10 பாதாம் சுடுதண்ணில் போட்டு தோல் உரித்து எடுத்துருக்கோங்க. 2த்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு காட்டுறாங்க. இது பால் நல்லா ஊற்றி கொதிச்சிட்ருக்குங்க. பால் நல்லா கொதிச்சிருக்குது பாருங்கள், காஞ்சி. கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டோம்னா நம்ம பாயசத்துக்கெல்லாம் பால் நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்ருக்கோம், ஒரு 10 நிமிஷம். இதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பூவும் நான் சொன்ன அந்த பாதாமும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. திரியாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ இதை அந்த பாலில் போட்டுடலாங்க. பாலில் ஊற்றியாச்சு. அந்த இதுவை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, அது கரையணுங்க, கரைஞ்சிடும். மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதையும் சேர்த்துட்றேங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் அதை பச்சை வாசனை இருக்கிற வதக்கியிருக்கோம். அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். பாயசம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. குழந்தைங்கள்லாம் பூவாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. முருங்கைக்கீரை பூ வந்து கூட்டு பண்ணுவாங்க, பொரியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம பாயசமாக கொடுக்கும்போது பாருங்கள், பிஸ்தா போட்ட மாதிரி கலர் பாருங்கள், பாலில் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான பாதாம் வேணும்னா அதிகமாக கூட சேர்த்து பண்ணலாங்க, அவங்கவுங்க ஆப்ஷன் தான். பூவை நல்லா வதக்கிடுங்க. பூ வந்து எடுக்கும்போது பார்த்து எடுங்க, பூச்சி கிச்சி இல்லாமல் வண்டுலாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி அலசி வாஷ் பண்ணி நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வதக்கிங்க. ரொம்பவே நல்லதுங்க. நைட்டில் கண் மூச்சு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த முருங்கைப்பூ பாயசம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தெரியாது இது முருங்கைப்பூ பாயசன்றதே தெரியாது, பாதாம் பாயசம் மாதிரி இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க, அப்புறம் காட்டுறேன். பூ பாதாம்லாம் அரைச்சி பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பாதாம்லாம் வறுத்து போட்டு
இறக்கிடலாங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறோங்க. சர்க்கரையில் அரைச்சி வச்சது வாசனையாக நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம்லாம் இதில் போட்டுடலாங்க. வறுத்து போட்ட முந்திரி பாதாம் எல்லாம் இதில் போட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ஏலக்காய் தூள்லாம் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ சர்க்கரை இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு இனிப்பு சர்க்கரை சேர்த்து பசங்களுக்கு கொடுக்கலாங்க. இது முருங்கைப்பூவில் செஞ்ச பாயசன்னே தெரியாது குழந்தைங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்க்கரை போட்டு பரிமாறலாங்க. பவுலில் ஒரு கப் பவுலில் சர்க்கரையை போட்டேங்க. நான் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஸ்வீட்டாக சாப்பிட்றவங்க ஸ்வீட்டாக சாப்பிட்லாம், ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சாப்பிட்லாம். சுவையான சுகம் தரும் முருங்கைப்பூ பாயசம் ரெடிங்க லட்சுமி அம்மா கிச்சனில் இன்றைக்கி. உங்களுக்கு இந்த ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படின்னு காட்டுறவாங்க.